ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எஸ், நம்ம ஷார்ட்டில் போட்டிருந்தோம் இல்லையா, அவசர பதிவு மகாநதி டேரக்டர் வந்து முக்கிய முடிவு எடுக்கிறாரு வித் ஹீரோயினி கூட அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிகாஸ் நம்ம வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 வரணும் நம்ம நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரி. ஓகே, ரைட். வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னாடி நடந்ததுங்க. இப்போ நடந்தது இன்றைக்கி நேற்று நடந்த மீட்டிங் கிடையாது. இது பிஃபோர் தட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரெக்டர் சாருக்கு வந்து மகாநதி சீரியல் ஸ்லாட் 7:30 PM வந்து கொடுக்க போகிறாங்கன்றது நியூஸ் அவருக்கு தெரிஞ்சு அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டார். பிகாஸ் எதனால் கொடுத்தாங்க அப்படின்னிங்கன்னா 6 to 6:30 ஸ்லாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாநதி சீரியல்ஸ் டிஆர்பி பார்த்தீங்கன்னா 5 வாங்கியிருக்காங்க. இட்ஸ் அ பிக் நியூஸுங்க. ஆக்சுவலாக பெரிய விஷயம். அந்த டிஆர்பி ரேட்டு வந்து அதே லெவலில் கொண்டு வரது 4 to 5 வந்து கொண்டு வரது பெரிய லெவலு. அதனால் நம்மளுடைய டைரக்டர் சாருக்கு அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட் கொடுத்ததுலேருந்து நம்மளுடைய டைரக்டர் சார் வந்து என்ன நினச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே மீட்டிங் போட்டார். நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதாவது மகாநதி ஹீரோனி காவேரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாமி வந்து ஊரில் இல்லை, அதனால் வந்து வெளியே இருக்கிறாரு. ஸோ அவரை உடனே ஆன்லைனில் வீடியோ காலில் எடுத்து, ஸோ பார்த்துட்ருக்கீங்களா, அது எடுத்து 3 பேருமே கான்ஃபரன்ஸுங்க. இந்த வீடியோ யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரெக்டர் சாருடைய ஒய்ஃபுங்க. எஸ், அவங்க வந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து என்ன டெசிஷன் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்லாட் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மாலாம் வேலை பார்க்க முடியாது, இதோட பயங்கரமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் 2 பேருக்கும் ஹீரோயினி வந்து விஜய் நீங்கள் இனிமேல் அவுட் ஸ்டேஷன்லாம் அடிக்கடி போக முடியாது அப்படின்றவர். எஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சொல்கிறாரு, காவேரி ப்ரெக்னென்ட் ஆனதால தான் நமக்கு இந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்றாரு. காவேரி சிரிச்சுக்கிட்டே, சார் அப்படின்னா எனக்கு முதலே இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி டேரக்டர் சாரை கேட்குறாங்க. ஜஸ்ட் ஃபன்னாக தான் போச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே இப்போ முடிவு பண்ணிட்டாங்க 8:30, அதாவது 7:30 to 8:30 அந்த பீக் ஹவர் ஸ்லாட்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மோட்டிவேஷன். 2 பேர் மீன்ஸ் அவங்க 2 பேருமே இப்போ வந்து டேரக்டர் சாருக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. எஸ், கண்டிப்பாக பண்ணலாம் சார், தைரியமாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டேரக்டர் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான டெசிஷன் தான் அவங்க எடுத்துருக்காங்க. நம்ம டேரக்டர் சார் எடுத்த ஆல்ரெடி சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ நியூ சீன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அதில் சீரியலை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், வேறு லெவல் டெசிஷனுங்க. இது பயங்கரமாக வைரல் ஆக போகுது. நம்ம ட்ரெண்டிங்கில் வரப்போகிற நம்ம சீரியல் வந்து நம்பர் 1 தமிழ்நாட்டு நம்பர் 1 வரப்போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை எப்பவுமே ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தாங்க இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. எஸ், பயங்கரமாக வந்து வீடியோ ஷார்ட்லாம் போக போகுது. ஓகே, நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.